இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், ஏழைக்கு இறங்கி நாம் கடன் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது தங்கள் வறுமையில் இருக்கிறவங்க, தங்களுடைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க, தங்களுடைய இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கும்போது நம்ம யாருக்கு அதை கொடுக்குறோமா? கர்த்தருக்கு கொடுக்குறோமா? அப்படி நாம் கொடுத்ததை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் அதே போல் நாம் செய்கிற தான தர்மங்கள் கூட திரும்ப கொடுக்காதவர்களுக்கு நாம் செய்யணும். அதாவது ஏழை எளியவர்களுக்கு நாம் அதை கொடுக்கும்போது அவங்க அதை நம்ம திரும்பி செய்ய போகிறது கிடையாது இல்லையா? அப்படி நாம் செய்யும் போதும் அது நாம் தேவனுக்கு கொடுக்கறதா இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அதை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். நீதிமொழிகள் 28-27 பாருங்கள். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் சொல்கிறார். தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ எல்லைகளில் நாம் அப்படி பார்க்குறோம் இல்லையா? அப்படி உறவினர்களை இழந்து, உற்றார்களை இழந்து, யாருமற்ற நிலையில் இருக்கிறவர்கள், எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு வீதியில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட தரித்திரர்களுக்கு கொடுக்கும்போது நாம் தாழ்ச்சி அடைய போவதில்லை. அதே போல் நம் கண்களை ஏழைகளுக்கு விளக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவங்கள பார்க்காம நம்ம போகும்போது அது நமக்கு சாபமாய் வரும்னே சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தான தர்மங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். எப்போவுமே நம்ம கையில் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் பணத்தை நம்ம வைத்திருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 6:10 பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ நம்ம கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். பரிசுத்தவான்களுக்கு நாம் ஊழியம் செய்யும் போதும் செய்து வருகிறதும் அவர் நாமத்துக்கு நாம் காண்பித்த அந்த அன்பை எல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதுக்கேற்ற பலனை, அதுக்கேற்ற கிருபையை நமக்கு நிச்சயமாய் செய்வார். அதனால் நீங்கள் அசதியாராம வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்வதற்கு பின்பற்றுகிறவர்களுமாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையில் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது நாம் நம்பிக்கையோடு பூரண நிச்சயத்தோடு நாம் செய்கிற நன்மை, அதே போல் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுல நாம் முடிவு பரியந்தம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் கொடுக்காமையே கர்த்தர் தனக்கு எதுவும் செய்யலைன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்போ கர்த்தர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுது, எப்போ கொடுக்குறீங்களோ அப்பொழுதுதான் நமக்கும் தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து நம்ம மடியில் விழும்படியாக செய்வார். அதே போல் நீங்கள் எப்படி அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு, நீங்கள் கொஞ்சமாக அளந்து மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். நீங்கள் வாரி இறைத்தான்னு இருக்கு இல்லையா? ஏழைக்கு இறங்கினான்ட்டு, அது போல் வாரி இறைக்கணும். ஏன்னா எடுக்க எடுக்க எப்படி கிணறு சுரக்குதோ அது போல் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கும் நன்மை வரும். அதை நாம் உணரணும். மத்தேயு 25:40 பார்க்குறோம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது எளியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நீங்கள் செய்கிற காரியத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நீங்கள் எனக்கு செய்கிறீங்கன்னு சொல்கிறார். அதுதான் ஏழைக்கு இறங்கி நீங்கள் கடன் கொடுக்கறது, நீங்கள் அதை எனக்கு தான் கொடுக்குறீங்க, அதை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன்னே இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா?
அதே போல் பிரசங்கி 11:1 பார்க்குறோம், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7-8 பேருக்கு பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. தேவன் நமக்கு கொடுக்கிறவைகளை நாம் மற்ற ஊழியங்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு 7-8 ஊழியங்களை கூட நம்ம தாங்கினோம்னா கூட அதற்கேற்ற பலனை தேவன் ஒரு சமயத்தில் தருவார். நீ அதே போல் உன் ஆகாரத்தை தண்ணி மேலே போடு. அப்போ அநேக ஜீவன்களுக்கு நீ அது கொடுக்குற. ஒரு நாள் கர்த்தர் அதை உனக்கு திரும்ப தருவார் இல்லையா? திரும்ப தருவாருன்றதுக்காக நம்ம செய்கிறதா இருக்கக்கூடாது. நம்ம தான தர்மங்களை செய்ய பழகி கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த பூமியில் என்ன நேரிடும் என்று நமக்கு தெரியாது. அப்போ ஆபத்து நேரிடும் போது, அப்போ இந்த பூமியில் பஞ்சம் வரும்போது, அந்த பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் நம்மை திருப்தியாய் போஷிப்பார். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா கர்த்தர் ஒன்றுமில்லாத அந்த நாட்களிலே உங்களை பூரணமாய் சம்பூர்ணமாய் விளங்கும்படியாய் செய்வார். நீதிமொழிகள் 14:31 பார்க்குறோம், தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். தரித்திரனை ஒடுக்காதீங்க, ஏழை எளியவர்களை ஒடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்கள ஒடுக்கும் போது நீங்கள் யாரை நிந்திக்கிறீங்க? கர்த்தரை உண்டாக்கின தேவனை நீங்கள் நிந்திக்கிறீங்க. அதனால் தரித்திரனுக்கு தயவு செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறாராம். தேவன் அவர்களை கனம் பண்ணுவேன்னே சொல்கிறார். நீதிமொழிகள் 14:21 பார்க்குறோம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. பிறனை அவமதிக்கிறவன், அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களை நீங்கள் அவமதித்து ஓடாதபடிக்கு தரித்திரத்துக்கு இறங்கி நீங்கள் செய்யும்போது நீங்கள் பாக்கியவதிகளாய் மாற முடியும். நீதிமொழிகள் 12:14 அதான் சொல்லுது, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அப்போ நம் வாயிலே நன்மை உண்டாக வார்த்தை பிறக்கிறதா, மற்றவங்களுக்கு பயனளிக்கிறதா இருக்குதா? அதே போல் உங்கள் கையின் கிரியைக்கு தக்க பலனை நான் தருவேன். அப்போ உன் வாயின் வார்த்தையினாலே, வாயின் பலனினாலே நீ திருப்தி அடைவாய். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர் வார்த்தையை நாம் அனுதினமும் உட்கொண்டு அதில் நாம் பலன் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கணும். அதை நம்மை திருப்திப்படுத்தும், பூரணப்படுத்தும். அதே போல் அவனவன் கையின் பிரயாசங்கள், கையின் கிரியைக்கு தக்க பலனையும் நான் தருவேன் சொல்கிறார். நீங்கள் உண்மையும் உத்தமமாய் கைகளில் சுத்தமுள்ளவர்களாக உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நம்ம ஏழைக்கு இறங்கும்போது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். நாம் கொடுத்ததை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் இதை விசுவாசிப்போம். அநேகருக்கு, ஏழை எளியவர்களுக்கு மனம் கொடுக்க முன் வருவோம். ஆமென்.